நமக்கே தெரியும் மலையாள திரையுலகையே புரட்டி போட்ட ஒரு விஷயம் தான் இந்த ஹேமா கமிட்டி அறிக்கை அப்படிங்கிற விஷயம். ஏன்னா இந்த மீட்டு காலகட்டத்திலேருந்தே பார்த்தீங்கன்னா திலீப் அப்புறம் இன்னொரு மலையாள ஹீரோயின் தமிழ்லையும் பல படம் நடிச்சுக்கோங்க. அவங்க பேரை சொல்லக்கூடாது அப்படிங்கிறதா விதி, அதனால் சொல்ல மாட்டோம். மற்றபடி மிஸ்கினோட படங்களில் தான் அறிமுகமானாங்க. அது யார் என்னன்னு உங்களுக்கே தெரியும். அது யார் எந்த ஹீரோயின் நீங்களே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அந்த ஹீரோயினுக்கும் திலீப்புக்கும் ஏற்பட்ட பஞ்சாயத்தால் ஒரு மிகப்பெரிய சர்ச்சை எழுந்து ஸோ அதனுடைய நீச்சி தான் அதனுடைய விஸ்வரூபம் தான் இப்போ இந்த மலையாள ஹேமா கமிட்டி அறிக்கை அப்படிங்கிறது. ஸோ இதன் மூலம் பார்த்தீங்கன்னா பெரிய ஹீரோக்கள் வந்து சின்ன ஹீரோக்கள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் வந்து மாட்டியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தமிழ் திரையுலகிலும் அப்படிப்பட்ட பாதிப்பு இருக்குது அப்படிங்கிறத ராதிகா சரத்குமார் சொல்லியிருந்தாங்க. ராதிகாவை தொடர்ந்து பல ஹீரோயின்களும் பார்த்தீங்கன்னா நடிகைகளும் இந்த விஷயத்தை சொல்லிகிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் குஷ்போர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா, அதாவது மலையாளத்தில் அப்படி இப்படி இருக்கலாங்க, ஆனால் தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்குலாம் இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. குறிப்பாக பார்த்தீங்கன்னா இங்கே ஹீரோக்களே பார்த்தீங்கன்னா ஹீரோயின்களுக்கும் நடிகைகளுக்கும் வந்து ரொம்ப பெரிய அளவில் பாதுகாப்பு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 ஹீரோக்களை பற்றி வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பெருமையோடு மென்ஷன் பண்ணிக்கோங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஷூட்டிங்கில் வந்து லொக்கேஷன் போகிறப்பயே பார்த்தீங்கன்னா கூட்டத்தில் யாராவது எங்களை பற்றி அசிங்கமாக பேசுவாங்க, இல்லை கையை பிடிச்சி இழுப்பாங்க. இந்த மாதிரியான அசம்பாவிதம் நடக்கும்போது அந்த இடத்துல நம்ம உலகநாயகன் கமல் சாரோ இல்லை மறைந்த கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் சார் இருந்தாங்க அப்படின்னா இறங்கி அந்த ரசிகர்களே அடிப்பாங்க. உடனே அடுத்த கேள்வி என்ன கேட்பாங்க அந்த ரசிகர்கள் அப்படின்னா, உன் வீட்டில் உள்ள பொம்பளைங்களை இப்படி பேசுனா நீ நல்லா இருப்பியா, இல்லை உன் வீட்டு பொம்பளைங்களை இப்படி கையை பிடிச்சி இழுத்தா சும்மா இருப்பியாடா அப்படின்னு சொல்லி செவிட்டில் அரைஞ்ச மாதிரி கேட்பாங்க. ஸோ அவங்க இருந்தாலே பார்த்தீங்கன்னா ஷூட்டிங்கில் பெண்களுக்கும் மற்ற நடிகர்களுக்கும் ஹீரோயின்களுக்கும் எல்லாருக்குமே அப்படி ஒரு பாதுகாப்பு அப்படின்னு நம்ம உலகநாயகன் கமலஹாசனையும் கேப்டன் விஜயகாந்தையும் ரொம்ப பெருமையாக சொல்லியிருக்காங்க குஷ்போர்கள். ஸோ இது குறித்து உங்கள் கருத்து என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.